ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் லூட்டியோட பாத் டைம் ஸ்டோரி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வைல்ட் பேர்ட்ஸுக்கெலாம் வந்து தண்ணி வச்சா அதுவே குளிச்சிக்கும். பட் வந்து பேபி பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குளிக்காது. அது மாதிரி குளிக்கிறதும் அதுங்களுக்கு எசென்ஷியலானால் அவ்வளோ கிடையாது. பட் இப்போது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் ஸ்ட்ரோக் வர டேஞ்சர் இருக்குது பேர்ட்ஸுக்கெலாம். அதனால் நான் வந்து லூட்டி கூட ஒரு நாள் டயர்டாக இருக்கும் போது நான் வந்து குளிப்பாட்டினதுக்கப்புறம் லூட்டி வந்து சரியாயிட்டான். ஸோ அதுலேருந்து நான் லூட்டியை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து குளிப்பாட்டிகிட்ருக்கேன். குளிப்பாட்டுறதுன்னு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து வாட்டர் அவன் தலையில் வந்து ஊற்றிட்டு அப்படியே வந்து அவன் பாடியை வந்து வெட்டாக்கிடுவேன். பிலோ 6 monthsனால் பாத் வந்து ரொம்ப எசென்ஷியல் கிடையாது. ஆஃப்டர் 6 monthsனால் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு ரொம்ப குளிரும். உடனே வந்து வெட் ஆயிடுச்சுன்னா அதை உடனே வந்து ஒரு நல்ல கிளாத் வச்சு தொடச்சிருங்க. கொஞ்ச அளவு சீக்கிரம் வந்து பேர்டை வந்து ட்ரை ஆக்க பார்க்கணும். ஸோ வந்து நான் இன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கினேன் என்னோடய ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கோல்ட் ஏர் இருக்கும், இன்னொன்று ஹாட் ஏரை ப்ளோ பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி கோல்ட் ஏர் தான் வந்து லூட்டிக்கு வந்து ப்ளோ பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உன்னை குளிப்பாட்டினது ஹீட் ஸ்ட்ரோக்கு குறைக்க தான். லூட்டி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே லூட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க பேர்டை. அது அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அது அங்கங்கே போயிட்டு அதுவே சரியாயிடும். அதுக்கப்புறம் லூட்டி குளித்ததுக்கப்புறம் இப்படி தான் நல்லா க்ளீனாக தெரிஞ்சான். இது மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 7 months பேர்டாக இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.